Nature of roots of a quadratic equation. The general form of a quadratic equation is ax square bx plus c. Ax square plus bx plus c equal to 0. This is general form. அப்போ the nature of root கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டெல் இந்த சிம்பிள் ட்ரையாங்கிளுக்கு பேர் என்னது டெல். இந்த டெல்லுங்கிற சிம்பிள், இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து டெல். இப்போ டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ டெல் வந்து டெல்லோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். டெல் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா ரியல் அண்டு ஈக்குவல். டெல் லெஸ் தேன் ஜீரோ, டெல்லுடைய வேல்யூ லெஸ் தேன் ஜீரோ. லெஸ் தேன் ஜீரோன்னு என்னது நெகட்டிவ் வேல்யூ. டெல்லுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தாவே அது நோ ரியல் ரூட்ஸ். அப்போ நோ ரியல்னு என்னது இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். The example 3.40 determine the nature of roots. The first division x square minus x minus 20 equal to 0. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்டு ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது கம்பேர் டு quadratic equation standard form. Quadratic equation standard form. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒரு கம்பேர் பண்ணுறோம். அது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கூட இதை கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1. அப்போது ஏ ஈக்குவல் டு 1. அப்போ பி ஈக்குவல் டு இங்கே -1. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ -20. சி ஈக்குவல் டு -20 அப்படின்னு கிடைக்குது. அப்போ டெல் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போது டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்போது டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர், அப்போது -1 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏங்கிறது 1, சிங்கிறது -20. அப்போது டெல் ஈக்குவல் டு இந்த இடத்துல +1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 × 20 18 வரும், 80. அப்போது டெல் வேல்யூ ஈக்குவல் டு 81. அப்போ டெல் வந்து என்னது பாசிட்டிவ் வேல்யூ வருதா? டெல் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வந்தாவே அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு அர்த்தம். டெல் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ டெல் கிரேட்டர் தென் ஜீரோனா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். therefore roots are real and unequal. அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ செகண்ட் டிவிஷன் 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16 அப்படின்னு தந்துருக்காங்க. இப்போது இதை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கம்பேர் டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மு, கம்பேர் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஏக்கு நேரம் இங்கே இருக்குன்னா 9 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 9. பி ப்ளஸில் இங்கே இருக்குன்னா -24 இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு -24. சிக்கு இங்கே என்ன இருக்குன்னா 16. சி ஈக்குவல் டு 16. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். டென் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது இந்த டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர்னு போடும்போது -24 ஹோல் ஸ்கொயர், அடுத்தது -4, ஏங்கிறது 9, சிங்கிறது 16. இப்போ -24 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் போட்டால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 24 ஸ்கொயர் பண்ணும்போது 576. -4 அப்படி வச்சுக்கலாம். 9 × 16 போட்டோம்னா 144. அப்போது டெல் ஈக்குவல் டு 576. இது -4 × 144. 4 × 144 576 வரும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 0. அப்போது டெல்லோட வேல்யூ 0 அப்படின்னு வருது. டெல்லோட வேல்யூ 0னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். the real and equal. Next third division 2x square minus 2x plus 9 equal to 0. இந்த ஸ்டாண்டர்டு ஃபார்மோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது கம்பேர் டு ax square plus bx plus c equal to 0. இப்போ ஏவோட வேல்யூ 2. அப்போது a equal to 2. அப்போ b யோட வேல்யூ -2. b equal to -2. c equal to 9.
C equal to 9. அப்போ del formula del equal B square minus 4AC. அப்போ del equal B ஓட வேல்யூ minus 2 whole square minus 4 into A into C. அப்போ del equal இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4. அப்போ minus 4 2s are 8. அப்போ 8 into 9 72 அப்படின்னு வரும். அப்போ minus 72. அப்போ the del equal to minus 68. அப்போ டெல்லோட வேல்யூ என்னவா இருக்குது? நெகட்டிவ். அப்போ நெகட்டிவில் வந்தாவே டெல்லோட வேல்யூ நெகட்டிவில் வந்தாவே அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஜீரோன்னு அர்த்தம். டெல் இஸ் த லெஸ் தேன் ஜீரோ. therefore the roots are not real அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது no real roots, no real roots, no real roots or imaginary roots அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். The example 3.41 first division, find the value of k for which the quadratic equation kx square minus 8k plus 4 into x plus 81 equal to 0 has real and equal roots. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் ரிசல்ட் வந்துட்டான். ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான். ரியல் அண்டு ஈக்குவல்னாவும் என்னது? டெல் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். டெல் வந்து ஈக்குவல் டு 0. இப்போ என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்லேன்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கேட்டிருக்கான். அவ்வளோதான் இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8k plus 4 into x plus 81 equal to the 0. Compare to ax square plus bx plus c equal to 0. இப்போ a பிளேஸில் இங்கே கேன்னு இருக்குது. அப்போ a equal to k. அப்போ b பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் 8k ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குது. சி பிளேஸில் 81 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருக்கான்? அவன் தந்திருக்கிறது வந்து ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவனே தந்துட்டான். அப்போது இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னா டெல்லி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ டெல்லுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ பி ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது மைனஸ் 8k ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a, ஏங்கிறது k, சிங்கிறது இந்த 81 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆயிரும். 8k ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் 64k ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. அடுத்தது 2ab 2 into 8 16 ஆயிரும். 16 into 4 64. அப்போது 64k அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இது உள்ளே மல்டி பண்ணால் 1 4 is the 4, 4 8s are the 32, 324k ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு நம்ம எவ்வளோன்னு பார்க்குறோம். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 260 அப்படின்னு கிடைக்கும். 260. அப்போது 64k ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 260k, அடுத்தது ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ இந்த 3 டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 3மே 4 ஆல் டிவைட் ஆகும். அப்போது டிவைடட் பை 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது 16k ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து நம்ம 4 ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 65k ப்ளஸ்ஸு 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. அப்போ 16 into 4 16 போடும்போது 64, மல்டி பண்ணால் 64 வரணும், ஆட் பண்ணால் மைனஸு 65 வரணும். அப்போது மைனஸ் 64 இன்ட்டு -1 அப்படின்னு போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 64 இன்ட்டு 1 ப்ளஸ் 64 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 65 கிடைக்கும். இங்கே வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16kன்னு இருக்குது. அப்போது 16k டிவைடட் பை 16k. அப்போது 16 வந்து இந்த 64 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு. இப்போ -4/k அப்படின்னு கிடைக்கும். -4/k. இப்போ ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா k -4. அப்போ 16k -1. அப்போது 16k -1 ஈக்குவல் டு இந்த 0.
அப்போது கே மைனஸு 4 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போது கே ஈக்குவல் டு 4. அப்போது 16k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அடுத்தது 16k ஈக்குவல் டு 1. அப்போது k ஈக்குவல் டு 1/16 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போ கேவோட வேல்யூ தான் கேட்டுக்கோங்க. கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ k ஈக்குவல் டு 4 or 1/16. Second division, find the value of k such that quadratic equation k plus 9 into x square plus k plus 1 into x plus 1 equal to 0 has no real roots. இப்போ இந்த இடத்துல நோ ரியல் ரூட்னு சொல்லியிருக்கான். நோ ரியல் ரூட் அப்படின்னா அது இமேஜினரி ரூட்டு. அப்போது நெகட்டிவில் வேல்யூ வரும். அப்போது இது வந்து நோ ரியல் ரூட் அப்படின்னு தந்ததுனால டெல் வந்து எப்படி இருக்கும், லெஸ் தேன் 0. டெல் லெஸ் தேன் 0 அது அப்படிங்கிறத ரிசல்ட் நம்மளுக்கு. சரி, தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போது கே ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது கே ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸு, அடுத்தது ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கம்பேர் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 9, பி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1. அப்போ சி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ சி உடைய வேல்யூ 1. இப்போ இந்த இடத்துல தந்திருக்க ரிசல்ட் என்ன தந்திருக்கான், நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லியிருக்கான். த கிவன் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு தந்தாச்சு. அப்போ நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கும்போது டெல்லுடைய வேல்யூ எப்படி இருக்கும், லெஸ் தேன் 0. அப்போ டெல்லுக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இது லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அடுத்தது பி ஸ்கொயர், அப்போ பியோட வேல்யூ கே ப்ளஸ் 1, அப்போது கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏங்கிறது கே ப்ளஸ் 9 இன்ட்டு சியோட வேல்யூ 1, அப்போது லெஸ் தேன் த 0. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab அப்படின்னு போடும்போது 2k அப்படின்னு கிடைக்கும். இதை 4 உள்ள மல்டி பண்ணால் மைனஸ் 4k மைனஸ் 36 த லெஸ் தேன் 0 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல கே ஸ்கொயர், அப்போ 2k மைனஸ் 4kன்னு இருக்குது. அப்போது மைனஸ் 2kன்னு கிடைக்கும். அப்போது 1 மைனஸ் 36, அப்போ மைனஸ் 35, அப்போது லெஸ் தேன் 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் மைனஸ் 35, அப்போ மைனஸ் 35 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மைனஸ் 7 இன்ட்டு 5 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ மைனஸ் 7 இன்ட்டு 5 மைனஸ் 35, மைனஸ் 7 ப்ளஸ் 5 அப்படின்னு போடும்போது மைனஸ் 2 கிடைக்கும். இங்கே வேரியபிள் வந்து கே, அப்போது கே மைனஸ் 7 இன்ட்டு கே ப்ளஸ்ஸு 5 த லெஸ் தென் 0 அப்படின்னு எழுதலாம். அப்போது கே மைனஸ் 7 லெஸ் தென் 0ன்னு போடும்போது கே லெஸ் தென் 7 அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி கே ப்ளஸ் 5 லெஸ் தென் 0ன்னு போடும்போது கே லெஸ் தென் மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். கே லெஸ் தென் மைனஸ் 5. இப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னா, இது மைனஸ் 5ன்னு வரதுனால மைனஸ் வேல்யூ வந்தாலும் இது கிரேட்டர் தென் ஆயிரும். இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும். கே கிரேட்டர் தென் மைனஸ் 5. அப்போது இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் 5 லெஸ் தென் கே லெஸ் தென் 7 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, மைனஸ் 5க்கும் 7க்கும் பிட்வீன் த வேல்யூ தான் நமக்கு கேவோட வேல்யூ. The example 3.42, prove that the equation x square into p square plus q square plus 2x into pr plus qs plus r square plus s square equal to 0 has no real roots. Then show that the roots are real and equal. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தந்திருக்க ஈக்குவேஷன் வந்து ஹேஸ் நோ ரியல் ரூட். அப்போ நோ ரியல் ரூட் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் அப்படின்னு சொல்லி போடும்போது, அதாவது இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர், ஸோ தட்
இப்போ பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது இந்த ரூட்ஸ் வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு ஈக்குவலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு பிஆர் ப்ளஸ்ஸு கியூஎஸ்ஸு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. compare to ax square plus bx plus c equal to 0. அப்போ ஏக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a equal to p square plus q square. அதேமாதிரி பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா 2 into pr plus qsன்னு வரும். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். அப்போ என்ன இன்னும் ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா இந்த ரூட்ஸ் ஆர் நோ ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு த ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பிங்கிறது 2pr ப்ளஸ் qs, இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் 4ஏங்கிறது பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு q ஸ்கொயர். அடுத்தது சிங்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எஸ் ஸ்கொயர். சரி, இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட போகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் போடும்போது பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரு, அப்போது க்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயரு, அப்போ 2ab, அப்போ 2பிஆர் க்யூஎஸ் அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி மைனஸ் இந்த 4ங்கிறத அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் 4. இப்போ இதை எடுத்து உள்ளுக்குள்ளே மல்டி பண்ணுறோம். உள்ளே மல்டி பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர், அப்போது பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு க்யூ ஸ்கொயரா, அப்போது க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது எஸ் ஸ்கொயர் எடுத்து உள்ளே மல்டி பண்ணோம்னா பி ஸ்கொயரு எஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது எஸ் ஸ்கொயர் இன்ட்டு க்யூ ஸ்கொயர், அப்போ க்யூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 4 எடுத்து உள்ளே கொண்டு வந்துடலாம். 4pr பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 4q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், அப்போ 4 2s are 8 நேரம் 8pr qs. அதேமாதிரி மைனஸ் இது உள்ளே கொண்டு வந்தோம்னா 4p ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4q ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது 4p ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அப்போ q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயரா, q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், 4q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், 4q ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கேன்சல். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது இந்த இடத்துல மைனஸு 4p ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 4q ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரு, அப்போ ப்ளஸ்ஸு 8pr qs அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இதில் மைனஸ்